ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க டியூனர் படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். படத்தில் நம்ம கதாநாயகன் இருக்கா இல்லையா, ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பியானிஸ்டாக ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு லட்சியம் என் வெறின்னு கூட வந்து சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே அப்படி வந்து ஆசையை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் அவரோட சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தட்ட வந்து அப்ரெண்டிஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது எதுக்கு வந்து பார்க்குறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு டிசார்டர் ப்ராப்ளம் வந்து மெடிக்கலாக வந்து இருக்குது. ஹைப்ராக்யூசிஸ் அப்படின்ற ஒரு வினோதமான டிசார்டர் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ தான் நம்மளுடைய படத்தினுடைய கதாபாத்திரம். ஸோ இந்த ஒரு மெயின் லீடாக வந்து இருக்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு என்ன கோளாறாக இருக்குது, அந்த ஹைப்ராக்யூசிஸ்னால் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சின்ன ஒரு மைன்யூட் சவுண்டெல்லாம் வந்து கேட்குறோம்ல. இப்போ ஒரு குண்டூசி விழுந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சவுண்ட் வேவில் தான் நம்ம காதில் வந்து கேட்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த குண்டூசி விழுந்தால் கூட ஒரு சவுண்டு வந்து கேட்டால் கூட அது வந்து மிகப்பெரிய ஒரு லவுடாக வந்து அவர் காதில் வந்து கேட்குற மாதிரியான ஒரு வித்தியாசமான டிஸார்டர் வந்து இருக்குது. இன்னும் சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து ரொம்ப சின்ன மைன்யூட்டான சவுண்ட்ஸ் கூட வந்து அவர் காதில் வந்து ரொம்ப லவுடாக வந்து ரொம்ப சவுண்டாக வந்து கேட்கக்கூடிய ஒரு டிஸார்டர் தான் இந்த ஒரு ஹைப்ராக்யூசிஸ் அப்படின்ற ஒரு டிஸார்டர். ஸோ இப்போ இந்த டிஸார்டரை வச்சுட்டு அவரால் வந்து பியானிஸ்டாக ஆக முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனால அவர் ப்ராப்பரான ஒரு சவுண்டு கண்ட்ரோலிங் சிஸ்டம்லாம் வந்து காதில் வந்து வச்சுட்டு ஒரு டியூன் பண்ணுற ஒரு வேலைக்கு வந்து போகிறாரு. அது என்ன டியூனர் ஒர்க் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, இப்போ பியானோவில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த இஷ்யூவை வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து சவுண்டிங் ரிலேட்டடாக வந்து இருக்கும் பட்சத்தில் அதை வந்து கரெக்டாக ரிப்பேர் பண்ணி டியூன் பண்ணி கொடுத்து ஒரு ஒர்க்காக வந்து அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி வந்து அப்ரெண்டிஸாக தான் அந்த ஒரு ஒர்க்கையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் இப்போ ஹீரோக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வந்து வருது. ஒரு பணக்கார ஃபேமிலியில் ஒரு பியானோ ஒன்று வந்து இருக்குது. ஸோ அந்த பியானோ வந்து ரிப்பேர் பண்ணணும், அதை வந்து சவுண்டிங் சிஸ்டத்தை வந்து கரெக்ட் பண்ணணும், டியூன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒர்க் ஒன்று வந்து கிடைக்கும் போது ஸோ அங்கே நம்ம ஹீரோ வந்து போகிறாரு. போனதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் வந்து நடக்குது அப்படின்ட்டு தான் அந்த படத்தில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இந்த ஒரு ஸ்டோரி லைன் உண்மையிலே ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு தேவையான ஒரு ஸ்டோரி லைன் தான். கரெக்டான ஒரு ஸ்டோரி லைனாக தான் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரி பிளாட்டை வச்சுட்டு இவங்க ஸ்க்ரீன் பிளே வந்து எப்படி வந்து பண்ணியிருந்துருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட படம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணோம். உண்மையிலே வந்து சொல்லணும் அப்படின்னா, படத்தில் அந்த ஒரு டிசார்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிசார்டரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதம், அதே மாதிரி வந்து நம்ம ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளத்தை எப்படி வந்து எதிர்கொள்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து உண்மையிலே வந்து நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. படத்தில் அந்த டிசார்டரை புரியும்படியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுங்கிறது சூப்பர். அதே மாதிரி நம்ம ஹீரோ அந்த ஒரு பியானோவை வந்து ரிப்பேர் பண்ண போன இடத்துல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஸ்க்ரீன் பிளேவை ஓரளவுக்கு நல்லாவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போயிருக்காங்க. எங்கேயுமே வந்து போர் அடிக்கலை. பட் ஆனால் வந்து நல்லா இருந்தது. அங்கே போன இடத்துல ஒரு சில லவ் செக்மெண்ட்டும் வந்து இருக்கும். அந்த லவ் செக்மெண்ட்டும் வந்து பெருசாக போர் அடிக்காத அளவுக்கு வந்து உண்மையிலே அந்த லவ் காட்சிகள்லாம் வந்து நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வந்து லேக் இல்லை, போர் அடிக்கலை. அது பார்க்கும்போது வந்து நல்லா இருந்தது. இந்த படத்தை டேனியல் ரோகர் அண்ட் ராபர்ட் ராம்சே அப்படின்ற 2 பேர் வந்து எழுதி அண்ட் வந்து டேனியல் ரோகர் அப்படின்ற ஒருத்தர் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ரைட்டிங் வைஸ் வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஹீரோ ஹீரோயினோட கதாபாத்திரங்கள், படத்தினுடைய கதாநாயகனான லியோ உட்வால் கரெக்டாக அந்த கேரக்டரை, அதாவது இந்த டிசார்டர் உள்ள அந்த கேரக்டரை வந்து அழகாக வந்து ஸ்க்ரீன் முன்னாடி வந்து காமிச்சிருக்காரு. நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆக்டிங்கை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. நிறைய இடங்களில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோப் இருந்தது. அந்த ஸ்கோப்பை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நல்லாவே வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னே வந்து சொல்லுவேன். அதே மாதிரி வந்து படத்தினுடைய கதாநாயகி ஹவானா ரோஸ்லியோ, ஸோ அவங்களும் வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு கேரக்டரை வந்து நிறைய இடங்களில் வந்து அழகாகவே வந்து பெர்ஃபார்மன்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2 பேர்த்தோட கேரக்டருமே வந்து படத்தில் வந்து நல்லா இருந்தது. அண்ட் அது தவிர வந்து ஒரு சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லையும் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. வளச்சிக்கிட்டு நிறைய கேரக்டர்ஸாக வந்து எழுதாமல் படத்துக்கு தேவையான கேரக்டர்ஸ் தான் வந்து படத்தில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதிகப்படியான கேரக்டர்ஸ் இல்லை. ஸோ வர கேரக்டர்ஸுக்கும் வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே வந்து படத்தில் வந்து எழுதப்பட்டிருந்திருக்கு. ஸோ கேரக்டர் ரைட்டிங் வைஸ் வந்து உண்மையிலே பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் கேரக்டர் ரைட்டிங் வைஸும் வந்து நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எஸ்எஃப்எக்ஸ் குவாலிட்டி. எஸ்எஃப்எக்ஸ் குவாலிட்டி வந்து டெக்னிக்கலாக ப்ரில்லியண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு சாதாரண வேவில் கேட்குற சவுண்டு வந்து எப்போயுமே வந்து சாதாரண வேவில் தான் வந்து கேட்கும், கரெக்டாக தான் வந்து கேட்கும் இல்லையா. ஸோ இப்போ ஹீரோவுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு டிசார்டர் இருக்குது அப்படிங்கிறப்போ அதை வந்து சவுண்டு மிக்சிங்கில் வந்து கரெக்டாக வந்து கொண்டு வரும். ஸோ அதை ப்ராப்பராக டெக்னிக்கலாக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாகவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த அளவுக்கு சவுண்டு மிக்சிங்கை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஹீரோவுக்கு ஒரு டிசார்டர் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்து இருக்குது. ஸோ இப்போ படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அதை வந்து கன்வே பண்ணணும் அப்படிங்கிறப்போ அந்த வேலையை தான் வந்து கரெக்டாக சவுண்ட் மிக்சிங்கில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த படம் நிறைய இடங்களில் வந்து நல்லா இருந்த ஒரு ஃபீலை தான் எனக்கு வந்து கொடுத்துருந்தது. பட் சேம் டைம் வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, படத்தில் நிறைய ஸ்லோனஸான சீன்ஸை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. கதைங்கிறது ஓகே, நல்லா சீன் பை சீன் வந்து நல்ல விறுவிறுப்பாக போகணும் அப்படின்லாம் வந்து நீங்கள் போய்ட்டு எதிர்பார்த்து இந்த படத்தை போய்ட்டு வந்து பார்த்துட முடியாது. இந்த படம் வந்து ஒரு ஸ்லோவான ஒரு பேஸில் தான் வந்து போகும், ஸ்லோவான ஒரு படமாக தான் வந்து இருக்கும். பட் ஆனால் ஓகே, எண்டிங் வைஸ் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து படத்தோட போக்குங்கிறது
பெருசாக வந்து போர் அடிக்காமல் வந்து இருந்தாலும் ஓவராலாக படத்தை வந்து பார்க்கும்போது நிறைய இடங்களில் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுதோ இந்த படம் அப்படின்ற ஒரு ஃபீலை தான் எனக்கு வந்து பர்சனலாக வந்து கொடுத்திருந்தது. மற்றபடி டெக்னிக்கலாக ரொம்ப பிரில்லியண்டான ஒரு படம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த படம் ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருக்காங்க ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் வந்து படத்தை வந்து பார்க்கும்போது பெருசாக படத்தில் போர் அடிக்கிற மாதிரியான சீன்ஸ் வந்து இல்லைனாலுமே வச்ச சீன்ஸ் வந்து நல்லா இருக்குது. பட் ஆனால் இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லான ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த படத்துக்கு வந்து இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை தான் வந்து எனக்கு வந்து ஃபைனலாக படம் முடிச்சதுக்கப்புறம் வந்து தோணிக்கிட்டே வந்து இருந்தது. நல்ல ஸ்க்ரீன் பிளே தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அது வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக வந்து கன்வே ஆகலை. ஓகே அப்படின்ற ஒரு ஃபீலை தான் வந்து பர்சனலாக படம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஆடியன்ஸாக வந்து பார்க்கும்போது வந்து ஒரு ஃபீல் வந்து இருந்த மாதிரியான ஒரு தாட் வந்து இருந்தது. எந்தெந்த இடத்துலலாம் அந்த படம் வந்து ஸ்லோ ஆகுது அப்படிங்கிறது முதற்கொண்டும் என்னால் சொல்ல முடியும். பட் ஆனால் சொன்னேன் அப்படின்னா வந்து ஸ்பாய்லர் ஆகிடும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து படம் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ஸ்பாய்லரும் இல்லாமல் தான் இந்த ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்துருந்துருக்கேன். மற்றபடி இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போயிட்டு வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஓகேவான ஒரு வாட்சாக இருந்தது. ஸோ ஒரு டைம் பார்க்குற அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ஒருத்தான படம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபேமிலியோடலாம் வந்து பார்க்க முடியாது. அண்ட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டைம் வந்து தியேட்டரில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் நிறைய வீடியோஸ் அண்ட் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.